ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு 6 months ஆனாலே ராகி கஞ்சி கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது வீட்டிலேயே அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து இதில் 2 மெத்தட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 மெத்தட்ஸையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ராகியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டுறதுக்கு ஒரு காட்டன் துணியில் அதை வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த நாள் நீங்கள் பார்க்கும்போது நல்லா முளைக்கட்டி வந்திருக்கும். அதை நீங்கள் எடுத்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கிரைண்ட் பண்ணதை வடிகட்ட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். ஸோ நாங்கள் வந்து இந்த வடிகட்டி எடுத்துக்கிட்ட அந்த வேஸ்டேஜ் இருக்குல்ல, அதை வந்து நாங்கள் தூக்கி போட்டுற மாட்டோம். அதை செடிங்களுக்கு தான் போடுவோம், உரமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த வடிகட்டின பாலை மறுபடி வந்து டபுள் லேயர் மெத்தடில் மறுபடி வடிகட்ட போகிறோம். அவ்வளோதான், சரிங்களா? ஸோ இதுக்காக வந்து ஒரு கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்துக்கு மேலே மறுபடி வடிகட்டி வச்சு மறுபடியும் அந்த பாலை வடிகட்ட போகிறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து அந்த பாலில் இருக்கிற தண்ணிலாம் ஃபுல்லாகவே வந்து ஃபில்டர் ஆக்கி வரும். அதுக்காக இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நாங்கள் வந்து அந்த துணியை மட்டும் கட்டி ஒரு பாத்திரத்தை அடியில் வச்சு தொங்க விட்டுருக்கோங்க. ஸோ இது மூலயமா அந்த பாலில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே வந்து வடிஞ்சு வந்துடும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த துணியை பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு மாவு மாதிரி படிஞ்சிருக்கும். அந்த மாவை மட்டும் நம்ம எடுத்து வீட்டில் இருக்கிற ஒரு அகலமான ஒரு பாத்திரத்துலேயோ இல்லைன்னா தட்டிலையோ போட்டு மாடியில் போய் காய வைக்க போகிறோம். அவ்வளோதான். நீங்கள் காய வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லா பிஸ்கட் மாதிரி கொஞ்சம் சாலிடாக வந்து மாறிடும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நார்மலாக நம்ம மிக்சிலேயே போட்டு கூட அரைக்கலாம், இல்லைனா நீங்கள் கடையில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். ஸோ அதை வந்து நல்லா அரைச்சி பவுடர் ஆக்கி ஜலிச்சு அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஃபஸ்ட் மெத்தட். ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முளைக்கட்டினது இருக்குல்ல, அந்த முளைக்கட்டினதையே எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து மாடியில் வந்து ஃபுல்லாக காய வச்சிடலாம். அதை காய வச்சு எடுத்துகிட்டு வந்து அதை பவுடர் ஆக்கி ஜலிச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து செகண்ட் மெத்தட், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் மெத்தட் வந்து நம்ம பால் எடுத்து அந்த பால் எடுத்துகிட்டு போய் காய வைக்கிறோம். செகண்ட் மெத்தட் வந்து முளைக்கட்டினதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு காய வச்சு பவுடர் ஆக்குறோம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த பவுடரில் 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து தேவையான அளவு தண்ணி எடுத்து அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கட்டி விழாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காய்ச்சலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஒரு மெத்தட். நீங்கள் எப்போ வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ அந்த பவுடர் மட்டும் எடுத்து நீங்கள் போட்டு காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் 6 month பேபிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் வந்து உப்பு சர்க்கரை எதுவுமே போடக்கூடாது, அப்படியே தான் கொடுக்கணும். ஸோ இந்த ராகி கஞ்சி வந்து குழந்தைங்க குடிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, ஃபைபர் இருக்குது இந்த ராகியில். ஸோ குழந்தைங்க வந்து தாராளமாக இதை சாப்பிட்லாம் அபவ் 6 months, ஓகேங்களா? ஸோ நீங்களும் உங்களோட குழந்தைங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீட் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.